வணக்கம், நான் உங்கள் சிஎம் ManianGopi. ஸோ ஒன் நேஷன் ஒன் சார்ஜர் அப்படிங்கிற ஒரு பாலிசி வந்து இப்போ இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த பாலிசியை யூரோப்பியன் யூனியனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 இயர்ஸில் டைப் சி சார்ஜர் மட்டும் தான் இருக்கணும் யூனிஃபார்மாக அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ், ஒன் நேஷன் ஒன் சார்ஜர் அப்படிங்கிறது கேட்கறதுக்கு மேபி ஃபன்னியாக இருக்கலாம், பட் ரொம்ப சீரியஸான மேட்டர் இருக்குது படிக்க. அதனால டீட்டெயிலாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து ஏகப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். EU countries and lawmakers have decided on a single point charging port for mobile phones, tablets and cameras. ஸோ நம்ம உலகம் சந்திச்சிட்டு இருக்க பல பிரச்சனைகளில் வேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக அது வந்து பயங்கரமாக கூடிட்டு இருக்குன்னா எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு இருக்கிறதுனால அதோடைய இம்பாக்ட் வந்து பயங்கரமாக இருந்திருக்கு. எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2017 இந்தியாவோட வேஸ்ட்டோட குவான்டிட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 17,000 டன்னு. அதே இது 2021 ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறமா அது வந்து 3 லட்சம் டன்னாக இருக்குது. இது வந்து மைண்ட் பாக்லிங் நம்பர்ஸ். 3 லட்சம் டன் வந்து வேஸ்ட். அஃப்கோர்ஸ் சார்ஜர் வந்து அதில் உள்ள 0.1% அந்த மாதிரி ஒரு ப்ரொபோர்ஷன் தான் வந்து சார்ஜர் வேஸ்ட்டோட ப்ரொபோர்ஷனில் இருந்தாலுமே சார்ஜர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக எடுத்துக்க வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம கண்ட்ரி வந்து எப்படிப்பட்ட கண்ட்ரின்னு கேட்டிங்கன்னா டெவலப்பிங் நேஷனாக இருக்கிறோம். ஸோ டெவலப்டு நேஷன்ஸில் யூரோப்பு, அமெரிக்கா இங்கே இருக்கிற வேஸ்ட்லாம் நம்ம நாடுகளில் தான் டம்ப் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அதாவது இந்தியா, சைனா, பாகிஸ்தான் இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் டம்ப் பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் வேஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு பேன் பண்ணப்பட்டாலுமே அது வேறு வழியில் என்ன பண்ணிடுறாங்கன்னா உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அதை ரீஃபர்பிஷ்டு ப்ராடக்ட்ஸ் மாதிரி அந்த மாதிரி ஆங்கிளில் உள்ள வேறு வழி இல்லாமல் லூப் ஹோல்ஸ்னால கொண்டு வந்துடுறாங்க அப்படிங்கிறாங்க. அதுவுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12% வந்து வேஸ்ட்டோட உள்ளே வர்றது ஜாஸ்தியாகிட்டே இருக்குங்கிறாங்க. ஸோ பல காரணங்களை இந்த ஒன் நேஷன் ஒன் சார்ஜருங்கிற விஷயத்தை கொண்டு வராங்க. அது ஒரு காரணம் என்னென்னு பார்ப்போம். முதல்ல வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு ஆய்வுப்படி ஒரு அர்பன் சிட்டிஸ்லேயுமே ஒரு அர்பன் வீடுகள்லையுமே 14 அன்யூஸ்டு சார்ஜர் இருக்குங்கிறாங்க. இதுக்கு படிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு யோசிச்சு பார்த்து, ஆமாம் நம்ம வீட்லேயுமே ஏற்பட்ட சார்ஜர் இருக்கும். ஏன்னா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மொபைலையே மாற்றும் போது பழைய மொபைல் கொடுக்குறது இல்லை, 500 ரூபாய் அப்படிங்கிறாங்க. அப்படி கொடுத்தாலுமே சார்ஜர் கேட்கறது இல்லை. இப்படி ஒரு மாற்றம் வருது ஒன்று. இன்னொன்று, சார்ஜர்ஸ் வந்து இப்போ இவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா சார்ஜருங்கிறது வந்து மொபைல் சார்ஜஸ் மட்டும் மீன் பண்ணுறது. அவங்க மீன் பண்ணுறது எல்லா வகையான சார்ஜர்ஸுமே, மொபைல் சார்ஜர்ஸு, அப்புறமா வந்து கேட்ஜெட்டு, வாட்ச் சார்ஜரு, இயர்ஃபோன் சார்ஜரு, லேப்டாப் சார்ஜரு, இந்த மாதிரி எல்லா சார்ஜர்ஸுமே யூனிஃபைடாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சார்ஜர்னு சொல்கிறாங்க. இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, சார்ஜர்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணிட்டே போகும்போது பழைய சார்ஜர் எல்லாமே வேஸ்ட்டாக மாறிட்டே இருக்குது. ப்ளஸ் ஒரு மொபைலுக்குமே புது சார்ஜர் வந்துட்டு இருக்குது. ஸோ வந்து இப்போ என்ன தான் மொபைல்ஸ் அப்கிரேட் பண்ணாலுமே சார்ஜரோட லைஃப் ஸ்பேன் ஜாஸ்தி இருக்குங்கிறதுனால சார்ஜர்ஸோடைய கன்சம்ஷன் கம்மியாகிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ 350,000 டன்ஸ்ன்னு சொல்கிற வேஸ்ட்டு ஆக்சுவல் ஃபிகர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 350,000 ஃபிகர் டன்னுங்கிறது வந்து 10% தான் இருக்கும். ஆக்சுவல் ஃபிகர்ஸ் வந்து 3 மில்லியன் டன்ஸ் வந்து வேஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக தான் வந்து யூரோப்பியன் யூனியன் போன்ற நாடுகளில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன் நேஷன் ஒன் சார்ஜர் அவங்க வந்து அந்த டைப் சி சார்ஜரை மட்டும் கொண்டு வராங்க. அது எதுக்கும் கேட்டிங்கன்னா, ஆப்பிள் முதற்கொண்டு எல்லா ப்ராடக்ட்ஸுமே அந்த டைப் சி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நாட்டில் வந்து அது ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அங்கே வந்து அதை பேன் பண்ணும்போது அவங்க ஒரு 2 இயர்ஸில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம நாட்டில் அதை டம்ப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க கம்மி காசில், இல்லை வேறு மாதிரி வகையில் பண்ணுவாங்க. அப்போ அதே சமயத்தில் நம்மளும் இதே மாதிரியான ஒரு பாலிசி கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் அந்த வேஸ்ட் டம்பிங்கை வேறு விதமாக தடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. இதனால் எவ்வளோ ரூபாய் சேவ் ஆகும், கன்சியூமர்ஸ்க்கு எவ்வளோ சேவ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒன் நேஷன் ஒன் சார்ஜர் கொண்டு வந்ததுக்கப்புறமா மொபைல் ஃபோன்ஸில் சார்ஜர் சேர்த்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்மகிட்ட அந்த சார்ஜர்ஸ்லாம் இருக்குங்கிறதுனால அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காஸ்ட் குறைச்சி இன்னும் கொஞ்சம் ப்ரைஸிங் குறையும் அப்படிங்கிறாங்க. அவங்க யூரோப்பியன் யூனியன் கண்டுபிடிச்ச அவங்களோட ரிசர்ச் படி $250 மில்லியன் சேவ் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் அவங்க வந்து 250 மில்லியன் யூரோஸ் வந்து சேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க இந்த பாலிசினால். ஸோ நம்மளுக்கு வந்து கப்பல் ஆஃப் ரீசன்ஸ். ஒன்று வந்து வேஸ்ட் கம்மி பண்ணுவோம், இன்னொன்று அவங்க வந்து டம்ப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு சொன்னால் தடுக்கலாம். நம்மளும் அதே மாதிரி பாலிசி இன் லைன் வித் குளோபல் மார்க்கெட் நம்ம அந்த பாலிசி கொண்டு நம்மளும் அதை தடுக்கலாங்கிறது ஒன்று. நம்ம நாட்டில் இருக்க மக்களுக்கு அது சேவ் ஆகும், மணி சேவ் ஆகும், நம்ம நாட்டில் ஜென்ரேட் ஆகிற ஒரு வேஸ்ட்டும் கம்மியாகும். இதெல்லாம் பல ரீசன்ஸ். பட் இதுக்கு அகெயின்ஸ்டாக என்னென்ன வாக்குவாதங்கள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்னோவேஷன் கம்மியாயிடும். ஏன்னா நீங்கள் வந்து கட்டாயப்படுத்தி இதுதான் இருக்கணும் அப்படிங்கும்போது சின்ன பிளேயர்ஸ்லாம் வந்து அதுக்கு ஈக்குவலாக சண்டை போடுறது கொஞ்சம் கம்மியாகும். ஒரு ஜென்ரலைசேஷன் வரும்போது அதில் உள்ள ஒரு சில மாற்றங்கள் பண்ண முடியாதுங்கிறாங்க. இதுக்கு இவங்க சைட்லேருந்து ஆர்குமெண்ட் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங், லைட்னிங் சார்ஜிங் சொல்லிட்டு இவங்க மார்க்கெட் பண்ணி ஒரு சில பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதெல்லாம் தடைப்பட்டு போயிடும். அதனால் இதெல்லாம் நான் வந்து பாட்டில் டெக்ஸாக ஒரு ஹேர்டல்ஸாக இருக்குது. இந்த மாதிரியான பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாலுமே இருக்கிற வேஸ்ட் அப்படி தான் இருக்க போகுது. இனிமேல் நம்ம ஃபியூச்சரில் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது கம்மி பண்ண போகிறோம், இனிமேல் ஃபியூச்சரில் எப்படி வந்து ப்ரோக்ரெசிவாக போகலாம் அப்படிங்கிறத பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுமே ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தோன்னா தெரியும். நம்ம வந்து ஒரு 5 சார்ஜர் எல்லாமே டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் ஆயிடுச்சு. அப்போ எல்லாத்துக்குமே அத்தனை சார்ஜர் வச்சுட்டு இருக்கும்போது இது வந்து ஆப்ரேஷனலாகவே எல்லாத்துக்கும் ஈஸியாக எஃபெக்டிவாக தான் இருக்க போகுது. நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் எந்த மாதிரி இது வந்து டேர்ன் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க?
இது வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நல்லதாக இருந்தாலுமே இது ப்ராக்டிகலி பாசிபிள், அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத பற்றி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஃபினான்ஸ் ரிலேட்டட், மணி ரிலேட்டட் மேட்டர்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த டாபிக்ஸில் வீடியோ பார்க்குற இன்ட்ரெஸ்ட் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.